Viewers, welcome back to our channel. In the video, நம்ம CMA Final Paper 20 Strategic Performance Management and Business Valuation அந்த பேப்பர்ல Chapter 9 Valuation in Mergers and Acquisition அதுல book bagல Comprehensive Numerical Problemsனு ஒரு 20 problems கொடுத்திருப்பாங்க. அதுல problem 4 and 5 தான் இந்த வீடியோல நம்ம சால்வ் பண்ண போறோம். Previous videosல problem 2 and 3 and problem 19 லாம் சால்வ் பண்ணிருப்போம். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலன்னா நான் வீடியோஸ் லிங்க் வந்து description link cards link கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அதாவது 2 and 3லேருந்து இந்த சம்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம இன்னைக்கு புதுசாக பார்க்க போகிறோம். அப்புறம் ப்ராப்ளம் 5ல பார்த்தீங்கன்னா இதே டேட்டாவை கொஞ்சம் நமக்கு வந்து கம்பேரிட்டிவ் ப்ராப்ளம் மாதிரி அதாவது ரெண்டு கம்பெனிஸில் எது வந்து பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுற கேஸில் இந்த ப்ராப்ளம் 5 வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரெண்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஎம்ஏ இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஏதாவது டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அந்த டாபிக்லாம் உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ இப்போ வாங்க ப்ராப்ளம் 4 பார்க்கலாம். இதுல அனுராக் லிமிடெட் இஸ் கன்சிடரிங் த அக்விசிஷன் ஆஃப் பினை லிமிடெட். ஸோ அனுராக் லிமிடெட்ங்கிறவங்க பினை லிமிடெடா வாங்க போறாங்க. ஸோ இங்க அனுராக் லிமிடெட்ங்கிறவங்க அக்வயரிங் கம்பெனி, பினை லிமிடெட் வந்து டார்கெட் கம்பெனி. ஸ்டாக்கை பேஸ் பண்ணி தான் வாங்க போறாங்க, கேஷ் இல்லை, ஸ்டாக் பேஸ் பண்ணி தான் வந்து அக்விசிஷன் பண்றாங்க. ரெலவென்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன் பிலோ. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டேஷன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, இபிஎஸ் கொடுத்துருக்காங்க, பிஇ ரேஷியோ நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் கம்பெனி கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸோட ஃபார்முலா வேணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் பிஇ ரேஷியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கான ஃபார்முலாவை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பிஇ ரேஷியோ இன்டூ இபிஎஸ். அதுதான் மார்க்கெட் ப்ரைஸோட ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் பிஇ ரேஷியோக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பை இபிஎஸ் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கு பிஇ இன்டூ இபிஎஸ் அதுதான் ஃபார்முலாவாக இருக்கும். அனுராக் லிமிடெடுக்கு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அனுராக் லிமிடெடோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் 10 கொடுத்துருக்காங்க. இன்டூ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 1.875 இருக்குது. ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 18.75 அனுராக் லிமிடெடோட மார்க்கெட் ப்ரைஸ். இதே பினையோடது பார்த்தோம்னா இங்கே 5 வந்து பிஇ ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இபிஎஸ் வந்து 1.25 கொடுத்துருக்காங்க. ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 6.25 வந்து நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கிடைச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனா என்னன்னா நத்திங் பட் market value is also called market capitalization. So market value நம்ம எப்படி find out பண்ணோம்னா by multiplying number of outstanding shares into market price. So this is how you will find market capitalization. So market price வந்து நம்ம previous subdivisionல இங்க find out பண்ணியிருக்கோம் ரெண்டு கம்பெனிஸுக்குமே. number of outstanding shares பார்த்தீங்கன்னா questionல அனுராக் லிமிடெடுக்கு வந்து 4 lakhsம் பினை லிமிடெடுக்கு 2 lakhsம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடச்சிரும். அனுராக் லிமிடெடுக்கு 4 இன்டூ 18.75, பினைக்கு 2 lakhs இன்டூ 6.25 மல்டிப்ளை பண்ணால் 75 lakhs 12.5 lakhs வந்து நமக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா if the PE of Anurag Limited changes to 7.5, what is the market price of Anurag Limited? ஸோ பிஇ ரேஷியோ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க அனுராக்கு. இது 7.5 கன்வெர்ட் ஆச்சுன்னா என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பிஇ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் 7.5 இன்டூ இபிஎஸ் வந்து 1.875 மல்டிப்ளை பண்ணோம்னா பிஇ ரேஷியோ வந்து 14.0625 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷனில் பாருங்கள், does the market value of Anurag Limited change? ஸோ இப்போ இந்த பிஇ ரேஷியோ 7.5 வச்சு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக சேஞ்ச் ஆகுதான். இங்கே வந்து பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ தட் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸுமே டிக்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸாக மார்க்கெட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அனுராக் லிமிடெட்ஸ் மார்க்கெட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4 lakh ஷேர்ஸ் இன்டூ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மார்க்கெட் ப்ரைஸ் 14.0625 மல்டிப்ளை பண்ணோம்னா 56.25 நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரீஸ்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் வுட் பி த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேக்கிங் ரிவைஸ்டு ப்ரைஸ் ஆஃப் அனுராக் லிமிடெட்.
ஸோ ரிவைஸ்டு ப்ரைஸ் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இங்கே 14.0625 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் ரிவைஸ்டு மார்க்கெட் ப்ரைஸ். அதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோனாவே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் ஆஃப் டார்கெட் ஃபார்ம் தான் நியூமரேட்டர்ல வரும் அண்ட் எம்பிஎஸ் ஆஃப் அக்வயரிங் ஃபார்ம் வந்து டினாமினேட்டர்ல வரும். ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டார்கெட் ஃபார்மோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சிருப்போம் 6.25 டிவைடட் பை இப்போ ரிவைஸ்டு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி அதாவது 14.0625 இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து 0.44 ஃபார் எவ்ரி ஷேர்ஸ் ஆஃப் டார்கெட் ஃபேம் அக்வயரிங் ஃபார்மோட 0.44 ஷேர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம்னு இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோதான் அந்த ஃபோர்த் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. அபிஷேக் லிமிடெட் இஸ் கன்சிடரிங் டேக் ஓவர் ஆஃப் பிகாஷ் லிமிடெட் அண்ட் சித்ரா லிமிடெட். ஸோ அபிஷேக் லிமிடெட் வந்து ரெண்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணலான்னு இருக்காங்க. என்னென்னா பிகாஷ் லிமிடெட் அண்ட் சித்ரா லிமிடெட் ரெண்டு கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் டேட்டா அரஸ் ஃபாலோஸ் அது கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்டர்னேட்டிவ்ல ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ பி ரேஷியோ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணது தான். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க டேட்டால பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் இருக்கு, அதை எழுதிக்கிறோம் 3 கம்பெனிக்கு. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம 10ல டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸ் தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இந்த ஸ்டெப்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இபிஎஸ் ஒரு ஃபார்முலா ஏர்னிங்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு இங்கே இபிஎஸ் வந்து 90 டிவைடட் பை 45 இங்கே 2 கிடைக்கும், 18/18 இங்கே 1 கிடைக்கும். ஸோ அடுத்து சித்ரா லிமிடெட்ல பார்த்தீங்கன்னா 18/9 வந்து நமக்கு இங்கே 2 வந்து இதெல்லாம் இபிஎஸ் நமக்கு கிடைச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 60, 37 அண்ட் 46. அதுதான் இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ பி ரேஷியோக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ அதை டிவைட் பண்ணணும். ஏர்னிங்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 60 டிவைடட் பை இந்த 62ஆல் டிவைட் பண்ணோம்னா 30 நமக்கு கிடைக்கும். 37 டிவைடட் பை 1 இங்கே 37 பிகாஷ் லிமிடெடுக்கு பி ரேஷியோ. 46 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா 23, அது வந்து சித்ரா லிமிடெடுக்கு பி ரேஷியோ. ஸோ இப்போ ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க, அது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஆஃப் அபிஷேக் லிமிடெட் ஆஃப்டர் அக்விசிஷன் ஆஃப் பிகாஷ் லிமிடெட் அண்ட் சித்ரா லிமிடெட். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அபிஷேக் லிமிடெடுக்கு எவ்வளோ இருக்கும் ஆஃப்டர் அக்விசிஷன் ஆஃப் பிகாஸ் அண்ட் சித்ரா லிமிடெட். ரெண்டு கம்பெனி அக்விசிஷன் பண்ணதுக்கப்புறம் அபிஷேக்கோட ஏர்னிங்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். Will you recommend the merger of either or both of the companies? ஸோ அந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? ரெண்டு கம்பெனியுமே மர்ஜ் பண்ணலாமா, அதாவது அக்விசிஷன் பண்ணலாமா, இல்லை எய்தர் ஆஃப் த கம்பெனிஸ் ஒன்று பிகாஷையோ இல்லை சித்ரா லிமிடெடையோ அக்வயர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கான ஆன்சர் கீழே பார்ப்போம். Calculation of EPS of A Limited after acquisition of Bikash and Chitra Limited. ஸோ 3 கம்பெனிஸ் போட்டுக்கோங்க. அபிஷேக் லிமிடெட்ல இங்கே எங்கேயுமே வேல்யூஸ் வராது. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டார்கெட் ப்ரைஸோட டார்கெட் கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை அக்வயரிங் கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிகாஷ் லிமிடெடுக்கும் அபிஷேக் லிமிடெடுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 37, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி வந்து 37 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி 60. 37 டிவைடட் பை 60 போட்டோம்னா நமக்கு இங்கே 0.617 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் சித்ரா லிமிடெடோட எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் இங்கே வந்து டார்கெட் ஃபார்ம் சித்ரா லிமிடெட் 46 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அக்வயரிங் ஃபார்ம் அபிஷேக் லிமிடெட் வந்து 60. ஸோ 46 டிவைடட் பை 60 போட்டோம்னா நமக்கு இங்கே 0.767 சித்ரா லிமிடெடோட எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ லிமிடெட் ஷேர்ஸ் டு பி கிவன். ஸோ இந்த பிகாஷ் லிமிடெடுக்கும் சித்ரா லிமிடெடுக்கும் அபிஷேக் லிமிடெட் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் பிகாஷ் லிமிடெட் அண்ட் சித்ரா லிமிடெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிகாஷ்க்கு வந்து 18 கொடுத்துருக்காங்க, சித்ராவுக்கு 9 இருக்கு. ஸோ அது ரெண்டோடையும் நமக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 18 into 0.167 11.10 நமக்கு கிடைக்குது. 11.10 ஷேர்ஸ் வந்து அபிஷேக் லிமிடெட் பிகாஷ் லிமிடெடுக்கு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 9 இருக்கு, இன்டூ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 0.767 மல்டிப்ளை பண்ணோம்னா 6.90 ஷேர்ஸ் வந்து அபிஷேக் லிமிடெட் சித்ரா லிமிடெடுக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கிட்ட வந்து இபிஎஸ் கேட்டிருக்காங்க. இபிஎஸ் வேணும்னா கம்பைன்ட் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை கம்பைன்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ கம்பைன்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா
அதாவது இப்ப அபிஷேக் லிமிடெடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரீ அக்விசிஷன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 45 இருக்கு. 45 பிளஸ் இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்ல, ஏ லிமிடெட் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் பிகாஷ் லிமிடெட்க்கும் சித்ரா லிமிடெட் குடுப்பாங்கன்னா, அத ஆட் பண்ணிக்கிறோம். 45 பிளஸ் 11.10 45 பிளஸ் 6.90 இது 2யும் ஆட் பண்ணோம்னா, நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்பைன்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைச்சிரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 56.1 அண்ட் 51.9. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கம்பைன்ட் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் அக்விசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இது வந்து அப்படியே கொஸ்டின்ல இருக்க ஏர்னிங்ஸை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 90 பிளஸ் 18 ஃபார் அபிஷேக் அண்ட் பிகாஸ் லிமிடெட் அண்ட் அகைன் சித்ராக்கும் 90 பிளஸ் 18 தான். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 108 வரும் ரெண்டுக்குமே கம்பைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க கம்பைன்ட் ஏர்னிங்ஸ் 108 ரெண்டுக்குமே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஆஃப்டர் அக்விசிஷன். இபிஎஸ் வந்து கம்பைன்ட் ஏர்னிங் அதாவது 108 டிவைடட் பை 56.1 வந்து பிகாஷ் லிமிடெடுக்கு வரும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.93 கிடைக்கும். சித்ரா லிமிடெடுக்கு 108 டிவைடட் பை 51.9 டிவைட் பண்ணோம்னா 2.08 கிடைக்கும். அது வந்து சித்ரா லிமிடெடுக்கான இபிஎஸ். ஸோ இப்போ எது ஹையர் எது லோயர்னு பார்த்தோம்னா சித்ரா லிமிடெடுக்கு ஹையராகவும் பிகாஷ் லிமிடெடுக்கு லோயராகவும் நமக்கு இபிஎஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன கன்க்ளூஷன் நம்ம கொடுக்குறோம்னா ஆஃப்டர் த மெர்ஜர் ஆஃப் சித்ரா லிமிடெட் வித் அபிஷேக் லிமிடெடோட மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இபிஎஸ் வந்து நமக்கு ஹையர் அதாவது 2.08 கிடைக்குது. இதே வந்து நம்ம பிகாஷ் லிமிடெடோட மெர்ஜ் பண்ணோம்னா இபிஎஸ் வந்து 1.93 தான் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து சித்ரா லிமிடெடோட மட்டும் மெர்ஜ் பண்ணாவே போதும் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ தட் நமக்கு வேல்யூ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்பதான் இன்க்ரீஸ் ஆகும். இபிஎஸ் வந்து ஹையரா இருந்தால் தான் வேல்யூ ஷேர் ஹோல்டர்ஸ் ஹையர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ப்ராப்ளமா கன்க்ளூட் பண்றோம். ஸோ இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்ஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளாரிஃபை பண்றேன். அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட மீட் பண்ணலாம். until then thank you.